அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 20ஆம் தேதி மதிய வேளையில் அல்லது மாலை வேளையில் இந்த காணொளி வெளியாகிறது. அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது உறுதி சொல், அதனால தான் தமிழில் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். மார்ச் 20 கிட்டத்தட்ட இன்னைக்கு வியாழக்கிழமை. அமெரிக்க உளவியல் நிபுணர் பிஎஃப் ஸ்கின்னர் எல்லாம் நம்ம சைக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு திரிவோம். நம்ம மாற்றி சொல்லிக்கிறாங்க மக்கள். சைக்கோன்ற வார்த்தை இப்போ எல்லா இடத்துலையும் பல பேர் பயன்படுத்துகிறாங்க. பட் எவரி மேன் இஸ் சைக்கோ அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருப்பார். அவர் பழைய மனத்தத்துவ அறிஞர், உளவியல் நிபுணர். இவர் புதிய உளவியல் நிபுணர், அமெரிக்க உளவியல் நிபுணர், சமூக நடத்தை ஆய்வாளர், சோசியல் பிஹேவியரியல் ரிசர்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஃபெல்லோ அப்படின்னு கூட சொல்லலாம். பர்கஸ் ஃப்ரெடரிக் ஸ்கின்னர், அதுதான் பிஎஃப் ஸ்கின்னர்ன்றாங்க. அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் 1904ஆம் ஆண்டு வங்கப்பிரிவினை உருவாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துடுறாரு. ஹாமில்டன் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படிக்கும்பொழுது எழுத்தில் ஆர்வம் பிறந்தது. கவிதைகள், சிறுகதைகள் எழுதினார். 1926இல் பட்டம் பெற்ற பிறகு முழுநேர எழுத்தாளராக விரும்பினார். முயற்சி கைகூடாதால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். உளவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். அப்போது விலங்குகள் நடந்து கொள்ளும் விதங்கள் குறித்து ஆராய்ந்தார். முதல்ல விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறார். சரியான நடத்தை முறை உத்தியை, பிஹேவியரல் டெக்னிக் பயன்படுத்தி மனிதர்கள் நடந்து கொள்ளும் முறையை மேம்படுத்த முடியும் என்று நம்பினார். விளைவுகளை பொறுத்தே உயிரினங்களின் நடத்தை முறைகள், எதிர்வினைகள் அமைகின்றன என்பதை கண்டுபிடித்தார். உயிரினங்கள் நடத்தையை பகுப்பாய்வு செய்து அறிய உதவும் ஆபரண்ட் கண்டிஷனிங் என்ற ஆய்வக சாதனத்தை மேம்படுத்தினார். இதற்காக ஆபரண்ட் கண்டிஷனிங் கூண்டு ஒன்றை உருவாக்கினார். இது ஸ்கின்னர் பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எலிகள், புறாக்கள் ஆகியவை வாழும் சூழலுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை இதன் உதவியுடன் ஆராய்ந்தார். சூழலுக்கேற்ப அவை தங்களது நடத்தை முறைகளை எவ்வாறு மாற்றிக்கொள்கின்றன என்பதையும் கண்டறிந்தார். இதில் கண்டறிந்தவற்றை தொகுத்தி தி பிஹேவியர் ஆர்கானிசம்ஸ் என்ற கட்டுரையை வெளியிட்டார். நடத்தை உளவியல் குறித்து 21 புத்தகங்கள், 180 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இண்டியானா பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறை தலைவராக 1945இல் நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் கழித்து ஹார்வர்டு திரும்பினார். இறுதி வரை அங்கு பேராசிரியராக பணிபுரிந்தார். தனது கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சமுதாயத்தை விவரிக்கும் வால்டன் டூ என்ற நாவலை எழுதினார். குழந்தைகளுக்கு பொருத்தமான பரிசுகள், தண்டனைகள் வழங்கி அவர்களது பழக்க வழக்கங்களை திருத்திக் கொள்ள உதவுங்கள். அதன் மூலம் அவர்களை நல்ல குடிமக்களாக மாற்ற முடியும் என்று இந்த நாவலில் கூறியிருக்கிறார். குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் முறை குறித்து தி டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலை எழுதியிருக்கிறார். சமுதாய மனித நடத்தை முறைகள் தொடர்பான இவரது பல கோட்பாடுகள் சர்ச்சைகளை கிளப்பின. அதே நேரம் நடத்தை முறை உளவியல் களத்தில் மேலும் பல ஆராய்ச்சிகள் நடைபெற இவரது ஆய்வுகள் அடித்தளமாக அமைந்தன. இவரது பல கோட்பாடுகள் அதிகம் பயன்படுத்த முடியாமல் போனாலும் இவரது நேர்மறை வலுவூட்டும் உத்தி, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக் இவரை அடையாளப்படுத்தும் முக்கிய கோட்பாடாக புகழப்படுகிறது. பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கியிருக்கிறது. ஏராளமான விருதுகள், பரிசுகளை பெற்றிருக்கிறார். சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி சிறந்த உளவியலாளராக புகழ்பெற்ற பிஎஃப் ஸ்கின்னர், சிறந்த உளவியலாளராக இருந்த பிஎஃப் ஸ்கின்னர் 86வது வயசில் 90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. போடா சைக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுவோம். பட் எவரி மேன் இஸ் சைக்கோ அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் ஒரு புதிய ஆராய்ச்சிகளை அந்த சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சிக்மண்ட் ஃப்ராய்டை தெரியும், அவர் சைக்காலஜிஸ்டான்னு சொல்லி தெரியாது. அவர் இந்த கல்வியியல், அந்த எஜுகேஷனல் கோர்ஸ் பிஎட் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். அதை தாண்டி இன்னொருத்தர் பிஎஃப் ஸ்கின்னர் இருக்கார்ல. இப்போ இந்த பிஎஃப் ஸ்கின்னர், சிக்மண்ட் ஃப்ராய்டு இவங்களுடைய பேர் இல்லாமல் ஒரு வினா அமையாது, அல்லது இவங்க சொன்ன கொள்கைகள் இல்லாமல் ஒரு வினா அமையாது. அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை, அவ்வளோதான் சிறப்புத்தன்மை. அப்போ இவர்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள், அமெரிக்க உளவியல் நிபுணர். மார்ச் 20 இன்னைக்கு பிஎஃப் ஸ்கின்னரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். 1904ஆம் ஆண்டு பிறப்பு, 1990இல் இறப்பு, மறைந்து போகுதல். நன்றி, வணக்கம்.